லிட்டில் சாம்பியன்ஸ் அது நடந்து வந்துட்டுருக்கு அந்த ஷோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் பலரும் பல வகையான திறமைகளை தங்கிட்ட இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தி வருவாங்க. அப்படி தான் இங்கே வந்து ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்டு வந்து நடந்திருக்கு. அதில் தேவா சார் கலந்துக்கிட்டாரு. அதில் யோகஸ்ரீ பாடலை கேட்டு ரொம்பவே மெஸ்மரைஸ் ஆகியிருக்காராம். அதோடு மட்டும் இல்லாமல் உன்னுடைய பாடல்களை நான் தினந்தோறும் கேட்டு வந்துட்டு தான் இருக்கேன், அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதோட இவங்க யோகஸ்ரீ பாடுனது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் பிடிச்சு போய் கோல்டன் அவங்களுக்கு ரெயினை கொடுத்துருக்குறாங்க. அதோட அதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு தேவா அவர்கள் அப்படின்னா, எனக்காக எங்கெங்க பாடலை பாட முடியுமான்னு கேட்டிருக்கிறாரு. அதற்கு காரணம் இசையமைத்தவரும் பாடினவங்களும் ஒரே மேடையில் இருக்கிறது தான். அதனால என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா, யோகஸ்ரீ பாடினதும் எல்லாருமே எழுந்து நின்று யோகஸ்ரீக்காக கிளாப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது இன்னொரு புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு தேவா அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உன்னுடைய குரலை நாங்கள் துணை முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்தோம், அவர் உன்னை பாராட்டியிருக்காரு, அற்புதமான குரலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி கல்வி அமைச்சருக்கோ அனுப்பி வைத்தோம், அவரும் உன்னை பாராட்டியிருக்காரு. இப்படி எல்லோரினுடைய மனதிலையுமே உன்னுடைய பாடல் ரொம்பவே அழகாக ஒழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பாடல்கள் சிலருடைய வாய்ஸை கேட்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி தான் இங்கே யோகஸ்ரீ அவர்களினுடைய குரலும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு யோகஸ்ரீ அழகாக பாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ சனி ஞாயிறு 2 நாட்கள் சேர்த்து சனிக்கிழமையே ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்களாம். காரணம் யோகஸ்ரீக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களாம். மண்டபத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே சேனலுடைய மேடையவே அவங்க வந்து ஒரு காதுகுத்துற அரங்கமாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்தளவுக்கு யோகஸ்ரீ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க சேனலில் இருக்கவங்க. இதே போல் இன்னும் அவங்க நிறைய அவங்களுடைய திறமைகளை காட்டணும், நல்லபடியாக அவங்க வாழ்க்கையில் முன்னாடி வரணும், எப்படியாவது அவங்க சினிமா துறையில் காலடி எடுத்து வைக்கணும்னு எல்லோரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் யோகஸ்ரீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.